ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 79வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 78 எபிசோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரான், சொனோகோ, கானன் 3 பேரும் வந்து கேம் சென்டரில் வந்து கேம் விளாண்டுக்கு இருக்காங்க. சொன்னே ரான் வந்து ஒரு பால் எடுத்து வேகமாக உருட்டி விட்டு விளாண்டுக்கு இருக்கா. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் அந்த கேம் சென்டர்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. சொன்னே ரான் வந்து வீக் டேஸில் கூட்டமே இல்லாதது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப சொனோக்கோ வந்து ஆமாம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ஆமாம் நீ எப்போ தான் உற்சாகம் இல்லாமல் இருந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து லொக்கு லொக்குன்னு இரும ஆரம்பிக்கிறான். சொன்னே ரான் வந்து உனக்கு என்னாச்சு கானன், உனக்கு காய்ச்சல் இருக்க மாதிரி தெரியலையே, ஒருவேளை உனக்கு சளி பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து தன்னோட வாட்சை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ நான் சுத்தமாக மறந்து போயிட்டேன், அப்பா வந்து அவரோட செக்கு கொடுத்துட்டு பேங்க்கில் கொடுத்துட்டு பணமாக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து சொனோக்கோ இங்க பக்கத்துல ஏதாச்சும் பேங்க் இருக்குமா அப்படின்னு சொல்றப்ப சொனோக்கோ வந்து பக்கத்துல தான் டோடோ பேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான், சொனோக்கோ, கானன் 3 பேர் வந்து டோடோ பேங்க்குள்ள போயிடுறாங்க. ஸோ நம்ம கானன் வந்து ரான் நம்ம எதுவும் லேட்டா வரலையே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நம்ம ஜஸ்ட் மிஸ்ல வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் பேங்க் மூடி இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப சொன்னே ரான் வந்து சரி வா நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒரு சீட்ல வந்து உட்கார்றாங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நபர் வந்து வாக்மேனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கு இருக்காரு. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா சுஜிசாபுரோ. அவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு. ஸோ அடுத்து ஒரு நபரை காட்டுறாங்க. அவரோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாகை டகாசி. அவர் வந்து பேங்கோட கிளர்க்கா இருக்காரு. ஸோ அவர் ஒரு மாஸ்க் மாட்டிட்டு லொக்கு லொக்குன்னு இருமிக்கி இருக்காரு. ஸோ வர்ற மக்கள் எல்லாரையும் வழி எழுப்பி வச்சுக்கிருக்காரு. சொல்லி ரான் வந்து இங்க இருக்க எல்லாருக்குமே இருமல் வந்து பரவிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து ஒரு நபரை காட்டுறாங்க. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா எபிசாவா கசுடோ. அவர் வந்து டோடோ பேங்கோட மேனேஜரா இருக்காரு. சோனே அவர் வந்து நம்ம சொனோக்கோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஓ சொனோக்கோ மேடம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ சொனோக்கோ வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு கூட வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப எபிசாவா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், உங்க அப்பா கிட்ட மட்டும் என்னை பத்தி கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. சொன்னே ரான் வந்து சொனோக்கோ அது யார் இது அப்படின்னு சொல்றப்போ சொனோக்கோ வந்து அவர் வந்து இந்த பேங்கோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கானன் வந்து சொனோக்கோக்கு எங்க இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இரும ஆரம்பிக்கிறான். சொன்னே ரான் வந்து கானன் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அங்க ஒரு நபர் வராரு. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா டனிகுச்சி நோபுரு. அவர் வந்து டோடோ பேங்கோட டெல்லரா இருக்காரு. சொன்னே அவர் வந்து தம்பி உனக்கு இருமல் இருக்கா, இந்த கேண்டியை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி பிக்கப்பட்ட ஒரு பாக்கெட்டை வந்து நம்ம கானன்ட்ட கொடுக்குறாரு. சொன்னே ரான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒரு லேடி எம்ப்ளாயி வந்து டனிகுச்சி கொஞ்சம் இங்க வர முடியுமா அப்படின்னு சொல்றப்ப டனிகுச்சி வந்து அந்த லேடி கிட்ட போய் அவங்களோட சிஸ்டம்ல இருக்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு நபரை காட்டுறாங்க. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா மாஜிமா டெட்சுயா. அவர் வந்து டோடோ பேங்கோட இன்னொரு ஒரு டெல்லரா இருக்காரு. ஸோ அவர் வந்து மேனேஜர் எபிசாவாவை பார்த்துட்டு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா வந்து கதவு ஓபன் பண்ற சமயத்துல யாரோ ஒரு நபர் வந்து ஹெல்மெட்டை போட்டுட்டு கதவை தள்ளி விட்டுட்டு உள்ள வராங்க. ஸோ உடனே அந்த நபர் வந்து மாஜிமாவோட நெத்திலி அடிச்சு அவரை கீழே தள்ளி விட்டுறாரு. ஸோ உடனே அந்த நபர் வந்து ஒரு கன் எடுத்து நீட்டி யாரும் நகராதீங்க, ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, எல்லாரும் எழுந்து நின்று கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ அப்பதான் தெரியுது அவர் ஒரு திருடன்றது. ஸோ உடனே அந்த திருடன் வந்து அங்க வச்சிருக்க பணத்தை பார்த்துக்கிருக்கா. யாரோ பணக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கணும், இந்த உலகம் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றப்ப அந்த திருடன் வந்து டனிகுச்சியை கூப்பிட்டு இந்த பேக்ல இங்க இருக்க எல்லா பணத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச நபர்கள் எல்லாத்தையும் கவுண்டரை விட்டு வெளியில போக சொல்லிக்கிருக்காரு. சொன்ன டனிகுச்சி வந்து அந்த பேக்ல வந்து பணத்தை வந்து எடுத்து வச்சுக்கிருக்காரு. அதே சமயம் சொனோக்கோ வந்து ரான் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து கொஞ்சம் அமைதியா இரு சொனோக்கோ, அவன் நம்மளை பார்த்துட்டான்னா நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சுஜி சாபுரோன்ற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவர் கேட்டுக்கு இருந்த பாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம கானன் வந்து நோட் பண்ணிடுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திருடன் வந்து இரும ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் பாக்கெட்ல இருக்க ஒரு கவர் எடுக்கிறான். ஸோ அது எம்டியா இருக்கனால அதை அப்படியே தூக்கி போட்டுறான். அதே சமயம் அந்த திருடன் வந்து அங்க இருக்க ஒரு சேர்ல உட்காரும் பொழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்த மாஜிமா வந்து ஒரு குச்சி எடுத்துட்டு அந்த திருடனை அடிக்கிறதுக்காக பின்னாடி மெதுவா வந்துருக்காரு. ஸோ திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஜிமாவோட பாக்கெட்ல இருக்க போன் வந்து ரிங் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த திருடே வந்து திரும்பி பார்க்கும் பொழுது தன்னை தாக்க வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திருடே வந்து அவன் வச்சிருக்க கன் மூலியமா மாஜிமாவை வந்து ஷூட் பண்ணிடுறான். சொன்னே அவர் பொத்துன்னு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த திருடனோட கைகள் வந்து நடுங்க ஆரம்பிக்குது, ரொம்ப பதட்டம் ஆயிடுறான். அதே சமயம் அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. அதே சமயம் டனிகுச்சி வந்து வேக வேகமா அந்த திருடனோட கையை பிடிச்சு 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ திடீர்னு
அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன் சவுண்ட் கேக்குது. சொன்னே கானன் அந்த சவுண்டை நோக்கி வேக வேகமா போய் பார்க்கும் பொழுது அந்த திருடன் வந்து சுடப்பட்ட நிலையில இறந்து போய் கிடக்குறான். சொன்னே டனிகுச்சி வந்து பயங்கரமான அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் டீமும் டாக்டர்ஸ் டீமும் வந்துடுது. சோ அடிபட்ட மாஜிமாவை வந்து ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போய்க்கிருக்காங்க. சோ மாஜிமாவோட கைக்கு கீழே சுடப்பட்டனால அவரோட உயிருக்கு ஆபத்துலன்னு டாக்டர் சொல்லிக்கிருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ நீங்க எல்லாரும் சொல்றபடி பார்த்தா மாஜிமா வந்து குச்சி எடுத்து திருடனை தாக்க போற சமயத்துல அவருக்கு ஒரு போன் கால் வந்தனால அந்த திருடே வந்து திரும்பி பார்த்து அவரை ஷூட் பண்ணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப சோனி இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஓ இதுதானே அந்த மாஜிமாவோட போனு அப்படின்னு சொல்றப்ப எபிசாவை வந்து ஆமா சார் அந்த போன்ல ரிங் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த திருடன் திரும்பி பார்த்து ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சோ அதுக்கப்புறம் டனிகுச்சி வந்து அந்த திருடன் மேல வந்து பாஞ்சு 2 பேரும் கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப டனிகுச்சி வந்து ஆமா சார் அவன் ரொம்ப பதட்டமா இருந்தான். அவன் அந்த துப்பாக்கியை வந்து அங்க இருக்க சின்ன பெண்களை நோக்கி நீட்டிக்கு இருந்தான். அவ எப்ப வேணா அவங்கள சுட்டிருந்திருப்பதனால தான் நான் உணர்ச்சி வசப்பட்டு தாவிட்டேன். ஆனா எதிர்பாராத விதமா அந்த கன்னு அவன் மேலேயே பட்டு அவன் இறந்து போவான்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் கன்னை வேற திசையை நோக்கி தான் செலுத்தினேன். ஆனா கடைசியில நானே ஒரு கொலைகாரனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கு இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து கூப்பிடுறாரு. சார் கிரைம் சீனை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணியாச்சு, நீங்க வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரேயும் டகாகியும் அங்க போறாங்க. ஸோ ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வந்து இந்த கன்னு தான் திருடன் யூஸ் பண்ண கன்னு, இதை வந்து மோடிஃபை டாய் கன்னு சொல்லுவாங்க. சம்பவம் நடந்த இடத்தை கவர் பண்ற மாதிரி எந்த ஒரு கேமராவும் இங்க அமைக்கப்படல அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது டகாகி வந்து அந்த திருடனோட ஹெல்மெட்டை வந்து ரிமூவ் பண்றாரு. சோ அவனோட பாக்கெட்ல இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிருக்காரு. அப்ப வந்து ஒரு போனையும் எடுத்து வைக்கிறாரு. சோனி கானன் வந்து அப்பனா அந்த திருடன் கிட்டையும் ஒரு போன் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து யோசிச்சிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு ஒரு போன் வந்து ரிங் ஆகுது. சோனி இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அவரோட போன் எடுத்து பாக்குறாரு. பாத்துக்கிட்டீங்கன்னா அது அவரோட போன் கிடையாது. அந்த ரிங் வந்தது அடிபட்ட மாஜிமாவோட போன் தெரிய வருது. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அந்த காலை வந்து அட்டெண்ட் பண்ணி பேசிக்கிருக்காரு. நான் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே பேசுறேன், மாஜிமாவுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, நீங்க ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கால் ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்றப்ப அந்த சைடு பேசுற நபர் வந்து நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் கானன் அங்கிருந்து வேக வேகமா ஓடி சுஜி சாபுரோவை வந்து மீட் பண்றான். ஷூட்டிங் நடந்தப்போ நீங்க ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணீங்களே அப்படின்னு சொல்றப்ப சுஜி சாபுரோ வந்து ஏய் குட்டி பையா கொஞ்சம் அமைதியா இரு, இதை மட்டும் நான் மீடியால கொடுத்தேன்னா எனக்கு நல்ல காசு வரும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் அதை கொஞ்சம் கேட்கலாமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த ஆடியோ வந்து கேட்கிறான். ஸோ அதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக ஷூட்டிங் நடந்த சமயத்தில் ஒரு ஃபோன் வந்து ரிங் ஆயிருக்கும். ஸோ அந்த ரிங் டோனை வந்து நம்ம கானன் கேட்டதுக்கு அப்புறம் திடீர்னு ஷாக் ஆயிடுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மேனேஜர் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே டனிகுச்சி வந்து அந்த திருடனை ஷூட் பண்ணனால அவரை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இல்ல, அவர் வந்து மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக தானே அப்படி பண்ணியிருக்காரு, அவர் ஒரு சுயநலம் இல்லாத நல்ல மனுஷனா இருக்கணும், அவர் மட்டும் அந்த திருடனை ஷூட் பண்ணலனா அந்த திருடே உங்க எல்லாரையும் ஷூட் பண்ணியிருப்பான், அதனால அவருக்கு நாங்க தண்டனைலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றப்ப எபிசாவை வந்து அப்பனா நம்ம பேங்க் சார்பா கண்டிப்பா டனிகுச்சிக்கு ஒரு விருது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஆனா எனக்கு இந்த மாஜிமாவோட கேஸ் தான் சுத்தமா புரியல, யார் அந்த கால் பண்ணன்னு கடைசி வரைக்கும் தெரியலையே, இது ஒரு மிஸ்ட்ரியான கேஸா இருக்கு, ஒருவேளை மாஜிமா போன் சுவிட்ச் ஆஃப் இருந்திருந்தா இந்த ஷூட்டிங்கே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிக்கிருக்கும் பொழுது கானன் வந்து இல்ல ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க பண்ற மாதிரி இருக்கு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து இறந்து போன நபரோட ஐடி கார்டு எடுக்கிறாரு. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாகி டோரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சொன்னே டகாகி வந்து இந்த ஐடியை வந்து அங்க வேலை பார்க்குற லேடிஸ்டையும் மேனேஜர்ட்டையும் டனிகுச்சிட்டையும் எல்லார்ட்டையும் காமிச்சு இவங்களை யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிருக்காங்க. ஆனா எல்லாருமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 ஆஃபீஸர் வந்து இறந்து போன சாகி டோரோட டெட் பாடி எடுத்துட்டு போய்க்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அங்க வச்சிருக்க அந்த திருடனோட போனை செக் பண்ணி அந்த போனோட ரிங்டோனை வந்து பிளே பண்ணிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பின்னாடி இருக்க ஒரு ஆஃபீஸர் வந்து தம்பி இதெல்லாம் எவிடன்ஸ், இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை வாங்கி வச்சிடறாரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து டனிகுச்சி நீங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப டனிகுச்சி வந்து ஓகே சார் நான் வந்து தானே ஆகணும், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஸோ நம்ம கானனும் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கிருக்கான். ஸோ சொன்ன டனிகுச்சி வந்து ரெஸ்ட் ரூம் போன அடுத்த நிமிஷமே அவரோட போன் எடுத்து வேக வேகமா நோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதை கானன் வந்து பின்னாடி இருந்து நோட் பண்ணிக்கிருக்கான். ஸோ கானன் வந்து தன்னை வாட்ச் பண்றத டனிகுச்சி வந்து திரும்பி பார்த்துட்டாரு. என்ன குட்டி பையா பாத்ரூம் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க பாத்ரூம்குள்ள போய் அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறாரு டனிகுச்சி. ஸோ அதே சமயம் கானன் வந்து இவ்வளவு வேகமா பாத்ரூம்குள்ள வந்து அடுத்த நிமிஷமே போன் எடுத்து நோண்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, இந்த காலை யார் பண்ணிருப்பா, இந்த கேஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து யோசிச்சிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அந்த ரூமுக்கு வெளியில இருக்க
எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி லாக்கை வந்து நோட் பண்ணிக்கிருக்கான். சோனி கார்டன் வந்து அந்த திருடனுக்கு வந்து இருமல் வந்த சமயத்தில் அவன் பேண்ட்ல இருந்து ஒரு கவர் எடுத்தானே, அதை கூட கீழே போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் வந்து அதை தேடிக்கிருக்கான். ஸோ கடைசியாக கார்டன் வந்து அந்த டேபிளுக்கு கீழே இருக்க அந்த கவரை வந்து எடுத்துடுறான். ஸோ அதே சமயம் கார்டன் அவனோட பேக்கெட்டில் இருக்க இன்னொரு கவரையும் எடுத்து ரெண்டையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிருக்கான். சோனி கார்டன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நடந்த சம்பவங்களுக்கு யாரு காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் வந்து ஒரு டெஸ்க்கு கீழே வந்து ஒழிஞ்சுக்கிறான். அதே சமயம் கார்டன் வந்து மோரிசன் வேற இல்ல, நம்ம சொனோக்கோவை வச்சு தான் நம்ம உண்மையை வெளியே கொண்டு வந்தாகணும், ஆனா எனக்கு லேடி வாய்ஸ் வேற சரியா வராது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் வந்து அவனோட வாட்ச் மூலியமா சொனோக்கோவை வந்து ஷூட் பண்ணிடுறான். சொனோக்கோ வந்து அங்கிருந்து டப்புன்னு மயங்கி போய் ஒரு சீட்ல வந்து உட்காந்துடுறான். சொனோக்கோ வாய்ஸ்ல வந்து நம்ம கார்டன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இன்ஸ்பெக்டர் மெகுரே, நடந்த எல்லா விஷயங்களுக்கும் யார் காரணம்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து சொனோக்கோ நீ கண்டுபிடிச்சிட்டியா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்றப்ப கார்டன் வந்து முதலாவதா மாஜிமா வந்து திருடனை தாக்க வரும் பொழுது ஒரு போன் கால் வந்ததே, அந்த போன் கால் கண்டிப்பா மாஜிமாவோடது கிடையாது. சோ வந்த போன் கால் யாரோடதுன்னா இறந்து போன அந்த திருடனோடது தான். அதுக்கான ப்ரூஃப் வந்து சுஜி சாபுரோ ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோவை நீங்க கேட்டாலே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை வந்து டகாகி கொடுக்குறாங்க. சோ டகாகி வந்து அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அடிப்பட்ட மாஜிமாவோட செல்லோட ரிங்டோனையும் அந்த திருடனோட ரிங்டோனையும் செக் பண்ணி பார்க்கறாங்க. ஸோ ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோல வந்து அந்த திருடனோட ரிங்டோன் தான் வெளியில கேட்டிருந்திருக்கு. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து ஆமா நீ சொன்ன மாதிரியே அந்த திருடனோட ரிங்டோன் தான் வெளியில வந்திருக்கு, அப்ப அந்த திருடனுக்கு தான் கால் வந்திருந்ததா, அவனுக்கு யார் கால் பண்ணது அப்படின்னு சொல்றப்ப கார்டன் வந்து வேற யார் கால் பண்ணிருப்பா, அவனோட கூட்டாளி தானே கால் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து அப்பனா அந்த திருடனோட கூட்டாளி இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கான்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்றப்ப கார்டன் வந்து ஆமா மாஜிமாவை தாக்க வந்ததை அந்த கூட்டாளி கண்டிப்பா பார்த்துருப்பான், தன்னோட நண்பனான அந்த திருடனை எப்படியாவது அலர்ட் பண்ணுன்றதுக்காக தான் அவன் தான் அந்த காலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து அப்ப யார் அந்த கூட்டாளி அப்படின்னு சொல்றப்ப கார்டன் வந்து அது வேற யாரும் இல்ல, இவ்வளவு நேரமா இங்க நல்லவை மாதிரி நடிச்சுக்கு இருந்த டனிகுச்சி தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னி டனிகுச்சி வந்து இது என்ன முட்டாள்தனமா இருக்கு நானா அப்படின்னு சொல்றப்ப கார்டன் வந்து டனிகுச்சி வந்து ஃபர்ஸ்டா வெளியே இருந்த திருடனுக்கு வந்து கால் பண்ணி சிக்னல் கொடுத்துருக்கணும், நீ உள்ள வரும்பொழுது நான் உனக்கு மிஸ்டு கால் கொடுப்பேன்னு அவர் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். பட் ஆனால் அந்த டோர் வந்து உள்புறமாக தான் லாக் செய்யப்பட்டிருந்தது, வெளிப்புறமாக லாக் செய்யப்படலை. ஸோ வெளியிலேருந்து யாராலையும் அந்த டோரை ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டோரை மாஜிமா ஓப்பன் பண்ணுற வரைக்கும் டனிகுச்சி வந்து காத்துக்கு இருந்தாரு. கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுற சமயத்தில் அந்த திருடனுக்கு மிஸ்டு கால் கொடுத்து அவனை வர சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திருட வந்து பணத்தை வந்து பேக்கில் வைக்க சொன்னது டனிகுச்சியோ மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் டனிகுச்சியும் அந்த திருடனும் மட்டும்தான் அந்த கவுண்டர் கிட்ட இருந்தாங்க, வேற யாருமே இல்ல. அங்க கேமரா கவர் ஆகாதுன்றது டனிகுச்சிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம மாஜிமா வந்து திருடனை தாக்க வரும்பொழுது எல்லாருமே டனிகுச்சியை பார்த்தபடி தான் இருந்தாங்க. அதனால தான் டனிகுச்சி செல்ல வேகமா எடுக்காம அந்த மொபைல்ல இருந்து ரீடைல் பட்டனை கிளிக் பண்ணி அவரை கால் பண்ணி அலர்ட் பண்ணிருக்காரு. ஆனா இறந்து போன திருடன் வந்து மாஜிமாவை ஷூட் பண்ணுவான்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. அவர் எப்ப ஷூட் பண்ணாரோ அது வரைக்கும் ஒரு ராபரி கேஸா இருந்தது ஒரு கொலை கேஸா மாறினதுக்கு அப்புறம் தான் மாட்டிக்குவோமோன்னு டனிகுச்சி வந்து பயந்து போயிருந்திருக்கணும். சோ அந்த திருட இருந்தானா கண்டிப்பா உண்மை வெளியே கொண்டு வந்துருவான்ற பயத்தினால தான் அந்த திருடனை தாக்குற மாதிரி தாக்கி அந்த கன்னு மூலியமா அந்த திருடனையே ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டனிகுச்சி உங்கள்ட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப டனிகுச்சி வந்து நான் தாராளமா தரேன் சார் அப்படின்னு சொல்றப்ப கார்டன் வந்து அதுல நீங்க செக் பண்றது வேஸ்ட், அதுல இருக்க எல்லா கால் ஹிஸ்டரியவும் பாத்ரூம்ல போய் அவர் டெலீட் பண்ணிட்டாரு. ஆனா அந்த திருடனுக்கும் டனிகுச்சிக்கும் இருக்கிற கனெக்ஷனை பத்தின சாலிட் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சொனோக்கோ வாய்ஸ்ல வந்து கார்டன் வந்து ஏய் கார்டன் அது கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டனே கொண்டு போறான். சொன்ன கார்டன் வந்து இன்ஸ்பெக்டர் மெகுரேட்ட வந்து உங்களோட ரெண்டு கையும் நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையிலுமே வந்து ரெண்டு விதமான இருமல் கேண்டியை வந்து கொடுக்குறான். சோ அதுல ஒண்ணு வந்து டனிகுச்சி வந்து என்கிட்ட கொடுத்தது, இன்னொன்னு வந்து அந்த திருடனோட பாக்கெட்ல இருந்து அவன் கீழே போட்ட எம்டி கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் வந்து மறுபடியும் அங்க போய் உட்காந்துட்டு சொனோக்கோ வாய்ஸ்ல வந்து பேச ஆரம்பிக்கிறான். சோனே கார்டன் வந்து அந்த ரெண்டு கேண்டியும் ஒரே பாக்கெட்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது. மேபி டனிகுச்சி வந்து அந்த திருடனை வந்து மத்தியானம் மீட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ அந்த திருடன் வந்து இருமிக்கு இருந்ததை டனிகுச்சி பார்த்துருக்கணும். சோ அந்த கேண்டியை ரெண்டா பிச்சு
அந்த திருடனுக்கு கொடுத்துருந்துருக்கணும். நீங்க வேணா அந்த 2 கேண்டியும் சேர்த்து பாருங்க, அது ஒரே பேக்கெட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஆமா இது ஒரே பேக்கெட் தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீங்க அந்த பேக்கெட்டை லேப்ல கொடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல அந்த திருடே அப்புறம் டனிகுஜியோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இது உடனடியாக கொடுத்து லேப்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து டனிகுஜியை பார்த்துட்டு நீங்க ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்றப்ப டனிகுஜி வந்து உண்மையை சொல்லணும்னா அந்த கேண்டியை எனக்கு கொடுத்தது சாங்கிடோரு தான் அப்படின்னு சொல்றப்ப டனிகுஜி வந்து நடந்த விஷயங்களை வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்றான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால தான் சாகிடோரோட சேர்ந்து திருட ஆரம்பிச்சு, ஆனா இப்போ அது எல்லாமே தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டனிகுஜியை வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய்க்கிருக்காரு. சொன்னே டனிகுஜி வந்து நம்ம கானனை திரும்பி பார்த்துட்டு உனக்கு மட்டும் அந்த கேண்டியை நான் கொடுக்காம இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல வந்து ஏத்திக்கிருக்காங்க. ஸோ அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. ஸோ அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான் வந்து ஏய் சொனக்கோ நீ மறுபடியும் ஒரு கேஸை சால்வ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றப்போ சொனக்கோ வந்து அப்படியா எனக்கு திடீர்னு ஏதோ கழுத்துல ஊசி குத்துன மாதிரி இருந்துச்சு, பரவாயில்லை நல்ல வேலை நான் கேஸை சால்வ் பண்ண இடத்துல சிரிச்சு இல்லாம போயிட்டான், பார்த்துருந்தான்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான், அவனை விட நான் ரொம்ப சிறப்பா பண்ணதால என்னை இனிமேல் எல்லாருமே ஹை ஸ்கூல் டிடெக்டிவ் சோனக்கோ சுசுகின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எல்லாம் என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிக்கிருக்கேன். அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.